வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிஒய்என் மூவி ரிவ்யூ. தமிழில் வந்து எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம்னா, ரிஷப் ஷெட்டி, ருக்மிணி வசந்த், குல்ஷான் தேவையா, ஜெயராம் இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாகி இருக்கிற காந்தாரா மூவியோட ரிவ்யூ தான் செஞ்சு பார்க்க போகிறோம். காந்தாரா இந்த படத்தோட கதையை பற்றி நான் சொல்லணும்னா, இந்த படத்தோட கதை புரியவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாள் ஆச்சு. ஏன்னா 2 தடவை பார்த்தப்போ அந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை நான் சிம்பிளாக சொல்கிறேன். இந்த காந்தாரா காட்டுக்குள்ளே ஈஸ்வர பூந்தோட்டம்னு ஒரு இடம், அங்கே அமானுஷமாக இருக்கிற சில சக்திகளை அடையணுன்ட்டு ராஜா வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போகிறாரு. காட்டுக்குள்ளே போகிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இறந்தும் போயிடுறாரு. இப்போ அந்த ராஜாவோட பேரன் தான் தாத்தா எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்வர பூந்தோட்டத்துக்குள்ளே போனோம், எதனால் அவர் கொல்லப்பட்டார் அப்படின்ற மாதிரி தேடி இந்த காட்டுக்குள்ளே போக போக இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் ஆனால் ரிஷப் ஷெட்டி தான். மனுஷன் என்னமா வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. குறிப்பாக வந்து சொல்லணும்னா அந்த புலிகா வந்து இப்போ சாமி வந்து அவர் பண்ணுற அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அதே நேரத்தில் மனுஷனோட அந்த கண்ணில் காட்டுற அந்த எமோஷன் ஆகட்டும், நிலத்து மேலே மனுஷங்க எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, அதை மற்றவங்க எப்படி அடையணும்னு நினைக்கிறாங்க, இதுக்கு வில்லன் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, இதெல்லாம் காட்டு விதம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா 125 கோடியில் தான் எடுத்திருக்காங்க. பட் அதுவே எப்படிப்பா எடுத்தீங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியப்பட வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா படத்தோட அந்த ஒவ்வொரு ரூபாய்க்கான வேல்யூமே ஸ்க்ரீனில் தெரியுது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் சூப்பராகவே இருக்குது அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேங்க. குறிப்பாக இப்போ சொல்லணும்னா இந்த படத்தில் அந்த புலி வர சீன் ஆகட்டும், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர் ஊருக்குள்ளே வரும். அப்போ இவர் தாண்டி வருவாப்புல பாருங்கள். அதெல்லாம் பார்க்கும்போது எப்பா எப்படா இதெல்லாம் ஸ்க்ரீனில் மட்டும்தான் சாத்தியம் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதை அந்த ஸ்க்ரீனில் அதை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிரமிப்படைஞ்சிருவீங்க. ஏன்னா அந்தளவு தான் இந்த படத்தோட காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலி வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்காக ரிஷப் ஷெட்டி கொண்டு வந்திருக்காரு. இதை தவிர்த்து இந்த படத்தில் அந்த ஃபைட்டுகளுக்குள்ளே நடக்கும்போது அந்த கேமராவை சுற்றி காட்டுவாங்க பாருங்கள், அந்த சீக்வன்ஸு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டார்டிங்கே காந்தாராவில் நாட்டுக்குள்ள அந்த சீக்வன்ஸில் அந்த கேமராவோட மூமெண்ட்டு ரோலிங்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பெரிய பாசிட்டிவாக இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா சில இடத்துல அந்த கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போவாங்க, ஒரு கட்டத்தில் ஒரே இடத்துல 500 பேர் நிற்கிற மாதிரியெல்லாம் காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக அந்த கேமரா உள்ளே இறக்க போகும்போது எவ்வளோ தூரம் எப்படிப்பா கேமரா உள்ளே இருக்கிறீங்க, அது கேமராமேனுக்கு பெரிய ஹேட்ஸாகவே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கேமராவோட ரோலிங்கு மூமெண்ட்டு, அதே நேரத்தில் கேமராவோட கட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் விஷுவலி அமேசிங்காக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற அந்த புலி வர சீக்வன்ஸு, அதே மட்டும் இல்லாமல் காத்தாரா அந்த சாமி வந்துட்டு அவர் ஆடும்போது அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பாருங்களேன். எப்பா ரிஷப் ஷெட்டி தான்ப்பா இந்த இந்த வருஷத்துலேயே மிகப்பெரிய ஹிட்டான படமாக அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தவரை ஆமாம். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. மற்றவங்களுக்கு இது எப்படியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் காமெடியாக பண்ணிட்டு இருக்கீங்க, கதை கொஞ்சம் சீரியஸாகவே நவர்லையே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே காமெடியாகவே இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அந்த செகண்ட் ஹாஃப் தாண்டி இந்த கதைக்கு பாயிண்ட்டை வந்துட்டு இந்த கதைக்கான நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு அங்கேருந்து கதை செகண்ட் ஹாஃபில் மூவ் ஆகும் பாருங்கள். அங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் தி எட்ஜ் ஆஃப் தி சீட் எல்லோரும் உட்காந்துருவீங்க. அந்த அளவுக்கு தான் இந்த படத்தோட மூமெண்ட்டும் இருக்குது. விஷுவலி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குது. இந்த தவிர்த்து அந்த ரிவில் சாங் ஆகட்டும், அந்த பிரம்மாக்ஷா அந்த சாங் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததுங்க. குறிப்பாக அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் பார்க்கும்போது விஷுவலி அதை பாட்டை பொறுத்துன அந்த விதமாகட்டும், அந்த சாங்கோட பிளேஸ்மெண்ட்டு, அந்த சாங்குன்னு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே என் காதில் ஒழிச்சா மாதிரியே இருந்துச்சு. இது படம் பார்த்துட்டு வரும்போது கொஞ்ச நேரம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவாங்க. இந்த படத்தில் ருக்மிணி வசந்த் அந்த அம்மா என்னம்மா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ருக்மிணி வசந்த் அவங்களோட கொடுத்த கேரக்டரை அவங்க சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இதாவது குல்ஷான் தேவையா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வில்லனாக பண்ணியிருப்பாரு. வில்லனா அவர் பண்ணுற அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா காட்டுற அந்த எமோஷனுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த படத்தில் இருக்கிற அந்த வில்லன் அவர் நடக்கிற அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும், அது ரிஷப் ஷெட்டி காட்டுற அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேங்க. இதை தவிர்த்து ஜெயராம் அவர் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாப்புல. இதை தவிர்த்து இந்த படத்தில் பெரிய பாசிட்டிவ் என்னென்னா அந்த காந்தாரா அந்த விஷுவலாக காட்டுவாங்க பாருங்கள், விஎஃப்எக்ஸ் எக்ஸ்எஃப்எக்ஸ் அந்த சவுண்ட் டிசைனிங் ஒர்க்கு டீம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இப்போ பண்ண படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி to 12 கோடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் 125 கோடி பட்ஜெட் போட்டு ஒரு காசுக்கும் ஒர்த்தான ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் ஷெட்டி வந்து ஆன் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு. அதுதான் இந்த படத்தில் ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க.
இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற அந்த லாஸ்ட் 20 நிமிஷம் இதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டா பயங்கரமாக கூஸ் பம்ப்ஸ் ஆகி ஏஞ்சி நீர் கை தட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அமேசிங்காக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து போய் கடைசியாக இந்த படத்துக்கு பார்ட் 2 இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷப் ஷெட்டி முடிச்சிருக்காப்புல. அது பண்ண விதம் கண்டிப்பாக ரிஷப் ஷெட்டி காட்ஸ் ஆஃப். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் சூப்பராகவே இருக்குது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் ஒரு 6 ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணாங்களாம். அவங்களோட ஒர்க் பண்ண அந்த பெர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர். குறிப்பாக அந்த ஸ்டண்ட்ஸில் அவங்க பண்ண அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் தவிர மற்றவங்க எல்லாருமே நியூ ஃபேஸ் தான். நியூ ஃபேஸ் எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த ஸ்க்ரீனில் கொண்டு வந்து அவர் என்னென்ன தேவையோ அந்த விஷயங்கள் அவர்கிட்டேருந்து வாங்குறா தெரியுமா ரிஷப் ஷெட்டி. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து பல இதிகாசங்களை படித்து பல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜிங் மேக்கிங் பண்ண விதம் குறிப்பாக வந்து சொல்லணும்னா அந்த பழங்குடியினத்தை அந்த இடமா இருக்கட்டும், அந்த டெம்பிள் ஆகட்டும், அதோட அரண்மனை ஆகட்டும், அதே நேரத்தில் அந்த காட்டுற அந்த குகையாகட்டும், அதுக்கப்புறம் அந்த லேண்டை எவ்வளோ வந்து வணங்குறாங்கன்னு காட்டின விஷயம்லாம் இருக்கட்டும், அதை மற்றவங்க எப்படி அபகரிங்க இருக்கிறாங்க, வில்லனோட ரோல் என்ன, இதெல்லாம் அவங்க காட்டின அந்த விதமாகட்டும் எல்லாமே சூப்பராக இருந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 5க்கு 4.5 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்னை பொறுத்தவரையிலும் இது விஷுவலி அமேசிங்கான படம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிறதுக்கு இந்த படம் கண்டிப்பாக இந்த படத்தோட வருஷத்தோட மிகப்பெரிய ஹிட்டாகவும் இந்த படம் அமையும்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தோணுது. ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 5க்கு 4.5 ஸ்டார் ரேட்டிங் தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.